ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஷிப் ஆக்டிவிட்டி. இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து மஷ்ரூம் சுக்கா எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம கமகமன் ஸ்டவ் ஆன் பண்ணி இப்போ நம்ம வந்து மஷ்ரூம் சுக்காக்கு தேவையான அளவுக்கு நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். சுக்கான்னாலே கொஞ்சம் நிறைய எண்ணெய் இருக்கணும், அதனால் நிறைய கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து இதுக்கு தேவையான 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், அப்புறம் 2 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ வந்து 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணதை அதை போட்டு வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கிட்டோன்னே பார்க்கலாம். இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதுக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட உடனே கொஞ்சம் அடி பிடிக்கும், அதனால் நம்ம கை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் பழுத்த தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காய தக்காளி நல்லா மசிய வதங்கணும். வதங்கிட்டு நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்த மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் நல்லா ஆட் பண்ணிட்டதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ அதுலேருந்தே தண்ணி எதுவும் ஊற்ற வேணாம், எண்ணெயிலே கொஞ்சம் வதங்கும், அப்புறம் மஷ்ரூம்லேருந்து கொஞ்சம் தண்ணி வரும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு மஷ்ரூம்லேருந்து தண்ணி வெளியே வந்து வேக ஆரம்பிச்சிருக்கு. இது நல்லா பாதியிலே வேகிறதுக்குள்ளே இப்போ நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி நல்லா சுண்டினதுக்கப்புறமா ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் 2 ஸ்பூன், 1 ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து ஆப்ஷனல் தான், கலருக்காக சேர்க்குறோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், அப்புறம் கரம் மசாலா தூள் 1/2 ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பச்சை வாசனை போயிட்டோன்னே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கிரேவி கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றினா தான் அந்த பச்சை வாசனை நல்லா போகும். இப்போ நல்லா தளன்னு கொதிச்சதுக்கப்புறம் அது சுண்டி வந்தோடனே நம்ம எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே இறக்கிடலாம். இப்போ வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கலாம், அப்போ தான் கொஞ்சம் ஸ்பைசினஸோடு இருக்கும். அப்புறம் 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, டேஸ்ட்டுக்காகவும் நம்ம ஃப்ளேவருக்காகவும் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லியை சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கணுன்னா நம்ம மஷ்ரூம் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. பட் இதை மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் இதை வந்து செமி கிரேவியாக செஞ்சு நான் மற்றும் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாம். நாங்கள் இன்றைக்கி கீ ரைஸோடு வச்சு சாப்பிட போகிறோம். இந்த வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம் லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய்.